யுத்தம். பெரிய பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் பாக்யலட்சுமி அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் கட்சியினரை சந்தித்து தான் வெற்றி பெற்றால் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்று விளக்கிக் கொண்டிருந்தார். பட்டுக்கு காஞ்சி, இந்தியாவின் பட்டு நகரம் என்று அழைக்கப்படுவது நம் ஆரணி தான். அதே போல நெல்லுக்கு தஞ்சாவூர். இப்பொழுது நெல்லுக்கும் ஆரணி தான் முதல் பேராக வகிக்கிறது. நாம் ஆட்சிக்கு வந்தால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அரசு கலைக்கல்லூரி அண்ணன் தலைவர் சீமானால் முடிவெடுக்கப்படும் என்றார். மயிலம் பேரூராட்சியாக மாற்ற முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்ல தம்பிகள் கை தட்டி உற்சாகப்படுத்தினர். ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஒரு அரசு கலை கல்லூரி அங்கு நிறுவ அண்ணன் தலைவர் சீமானால் முடிவெடுக்கப்படும். நாம் தமிழர் கட்சிக்கு இன்னமும் சின்னம் கிடைக்கல, எப்படி மக்களை சென்றடைவீர்கள் என்ற கேள்விக்கு அண்ணனின் நடவடிக்கைகளை மக்கள் மீடியாக்களில் பார்த்து வெற்றிக்கு உதவுவார்கள் என்றார். இப்போ சிம்பிள் ஒன்றும் கிடைக்கல, நாம் தமிழர்களும் ஒன்றும் சிம்பிள் கிடைக்கல. நீங்களும் அரசியலுக்கு புதுசு, எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுவீங்க? சிம்பிள் எப்படி ரீச் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் மக்களை நம்பிதான் வந்துள்ளோம், சின்னத்தை நம்பி வரவில்லை. சின்னம் என்பது எங்களுக்கு ஒரு அடையாளம். என் மக்கள் அனைவரும் சின்னத்தையும் எங்கள் அண்ணன் நடவடிக்கைகளையும் மீடியாக்களில் வருவதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சின்னம் வரும்போது அது எங்களுக்கு வெற்றி தான். நான் புதியது என்றாலும் எனது தமிழ் பழையது. என்றும் எனது தமிழுக்கு நான் தலை வணங்குவேன். என் தமிழை மக்கள் புரிந்து கொண்டு நான் புதியதாக பார்க்காமல் தமிழின் மகளாக பார்த்து அண்ணன் வெற்றி பெற அவர்கள் உதவுவார்கள். யாரை பிரதமராக்க வாக்கு கேட்பீர்கள் என்று கேட்டதும் அவரும் சரி, அருகில் இருந்த நிர்வாகியும் சரி பதில் சொல்ல இயலாமல் குழம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பாராளுமன்றத்தில் யாரை பிரதமர் வேட்பாளராக முன் வச்சுருங்க? தேர்தல் சந்திக்கிறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தலைமைதான் இல்லை. இப்போ நீங்கள் ஓட்டு கேட்க சொல்லி யார் பிரதமர் மாதிரி சொல்லுவீங்க, இல்லை யார் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இல்லை, நாடாளுமன்றத்தில் யாரை பிரதமராக ஆக்கும்னு சொல்லிட்டு முன்மொழிந்து நீங்கள் ஓட்டு கேட்க போறீங்கன்னு கேட்குறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நம்முடைய கொள்கை தான், நாம் தமிழர் கட்சி கொள்கைகளை தான் முன்னிறுத்தி நாங்கள் பிரச்சனைகளெல்லாம் முன்னெடுத்துருங்க. இல்லை, யார் வரக்கூடாதுன்னு யாருக்கு அல்ல, அது இல்லை ஜெயிச்சலாம் இல்லை. இப்போ யாரை முன்வந்து இப்போ மக்கள்கிட்ட போகிறீங்க, யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அதுக்காக பிரச்சனை இல்லை. எங்களுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் நாங்கள் சரி